நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு யார் யாரெல்லாம் நன்மை செய்வாங்க, யார் யாரெல்லாம் உதவி பண்ணுவாங்க, இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்பவுமே கலகலகலகலகலன்னு இருப்பாங்க. எப்பவும் ஜாலியா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கஷ்டம் வருத்தம் அதையெல்லாம் மனசுல போட்டு அப்படியே அதை நினைச்சே ஃபீல் பண்றது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரிங்களா? இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு முக்கிய காரணமே, நமக்கு யார் நல்லது பண்ண மாட்டாங்களோ அந்த ராசிக்காரங்க கிட்ட போய் கடன் வாங்குறது, இன்னொன்னு அவங்கள முன்னாடி வச்சுட்டு ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் செயல் செய்யும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செயல் வீழ்ச்சி அடையும். வணக்கம். நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு யார் யாரெல்லாம் நன்மை செய்வாங்க, யார் யாரெல்லாம் உதவி பண்ணுவாங்க, இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஏன் பர்டிகுலரா ஒவ்வொரு ராசிக்குமே நன்மை செய்யறவங்க யாரு அப்படிங்கறத தெளிவா சொல்றோம்னா, இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு முக்கிய காரணமே, நமக்கு யார் நல்லது பண்ண மாட்டாங்களோ அந்த ராசிக்காரங்க கிட்ட போய் கடன் வாங்குறது, இன்னொன்னு அவங்கள முன்னாடி வச்சுட்டு ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் செயல் செய்யும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செயல் வீழ்ச்சி அடையும். சரிங்களா? இங்க பாருங்க, எந்த ஒரு ராசிக்கும் கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய ராசின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அதே நேரம் கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சு கொல்ற அளவுக்கு போகக்கூடிய ராசினரும் இருக்காங்க. அதுக்காக எல்லாம் கழுத்தை நெரிச்சு கொள்ளுவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்க கிட்ட நம்ம வாங்குற உதவி அந்த அளவுக்கு நம்மளை குறவலைய பிடிக்கிற அளவுக்கு செய்யும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்க வேணா பாருங்க, ஒரு சிலர் உங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஒரு சின்ன ஒரு கடன் உதவி வாங்கிடுவீங்க. அந்த கடன் உதவியை திருப்பி உங்களால செலுத்த முடியாதபடி, திருப்பி தர முடியாதபடி பல விதமான சோதனைகள் வரும். என்னடா ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட் யார்கிட்டயே வாங்கிட்டு நம்ம கொடுத்துருக்கோம், இவர்கிட்ட வாங்கிட்டு நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கும் அவங்களோட ராசிக்கும் ஒத்து வராததுதான் காரணம். சரிங்களா? சரி, இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்பவுமே கலகலகலகலகலன்னு இருப்பாங்க. எப்பவும் ஜாலியா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கஷ்டம் வருத்தம் அதையெல்லாம் மனசுல போட்டு அப்படியே அதை நினைச்சே ஃபீல் பண்றது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரிங்களா? சரி, இந்த மிதுன ராசிக்காரங்களை எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில நம்ம எப்பவாவது டக்குன்னு நம்ம முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிறத நம்பிக்கை அவங்களுக்கு எப்பவும் இருந்தே இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு செயல் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த செயலுக்கு கை கொடுத்து ஒரு முதல்ல உதவக்கூடிய ராசி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கன்னி ராசிக்காரங்க தான். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு கன்னி ராசிக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க கண்டிப்பா கூட வச்சுக்கணும். இங்க பாருங்க, இங்க சொல்லக்கூடிய ராசினரை உங்ககிட்ட ஒர்க் பண்ற ஒர்க்கரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகள்ல யாரா கூட இருக்கலாம். சரிங்களா? ஆனா அவங்க கன்னி ராசியா இருந்தாங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நீங்க கூட வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா அது சக்சஸ் தரும். சரிங்களா? அதே நேரத்துல நீங்க ஒரு சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிசினஸ்ல உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க யாரை கூட வச்சுக்கணும் அப்படின்னா, மீன ராசிக்காரங்களை கூட வச்சுக்கணும். மீன ராசிக்காரங்கள்ல யாரையாவது ஒருத்தரை கூட வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு 10 ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா, அதுல ஒரு முக்கியமான போஸ்டிங்ல ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கீழே எல்லாருமே, அதாவது நீங்க தான் ஒரு ஓனர், அப்போ உங்களுக்கு கீழே ஒரு மேனேஜர், அந்த மேனேஜர்கிட்ட நீங்க ஒரு பொறுப்பு கொடுத்துறீங்க, பாத்துக்கப்பா உனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவங்கள மீனராசிக்காரங்களா வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலை எல்லாமே கரெக்டா செஞ்சு தருவாங்க. சரிங்களா? சரி, இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருகிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதே சமயம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல எதனா ஒரு சங்கடம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே உங்க என்ன சொல்றது, ரொம்ப மன வருத்தப்படுற அளவுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான். சரிங்களா? நீங்க கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஆள் யார் தெரியுமா? எந்த ராசிக்காரங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் விருச்சிக ராசி, 2வது மகர ராசி. இந்த 2 ராசிக்காரங்க கிட்ட நீங்க கடனை மட்டும் வாங்கவே கூடாது.
இவங்க வழியை வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எப்படிங்க, நீங்க கேட்கவே வேண்டாம், உங்க கஷ்டம் தெரியுங்கன்னு மச்சான் இந்தடா குடுறா, போய் அவங்க கிட்ட இவங்க கிட்ட அலைஞ்சிட்டு இருக்க, இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரி இவன் தான் கொடுக்குறானே வாங்கிக்கலாம், எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் உங்களுக்கு பெரிய சிரமத்திலே கொண்டு போய் விட்டுரும். ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு இந்த 2 ராசியும் ஆகவே ஆகாது. சரிங்களா? அடுத்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியா செட் ஆகக்கூடிய ராசி எது, அதாவது ரொம்ப திக் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துலா ராசிக்காரங்களும் கும்ப ராசிக்காரங்களும் தான் உங்களுக்கு ஈஸியா செட் ஆயிடுவாங்க. இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மனசுல நினைக்கிறத டக்குன்னு சொல்லுவாங்க. டே நீ இப்படிதானே நினைச்ச, எனக்கு தெரியும் இப்படி நீ நினைப்பேன்னு, இந்த புடி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அளவுக்கு உரிமையாவே உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா உங்களால ஈஸியா எதையுமே ஜெயிக்க முடியும். இவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய உதவி உங்களை பல முன்னேற்றம் கிடைக்க வைக்கும். சரிங்களா? சரி, இப்ப இந்த வீடியோல இந்த மிதுன ராசிக்காரங்க யார் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், யார் யார்கிட்ட உதவி வாங்கலாம், யார் யார்கிட்ட உதவி வாங்கக்கூடாது, யார் யாரை வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்த்தோம். சரிங்களா? சரி, இதுக்கு மேல இன்னொன்று முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மை தரக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். நேரம் கிடைக்கும்போது அதுவும் போய் பாருங்க. சரிங்களா? இனி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசிக்கு என்னென்ன யார் யார் எப்படியெல்லாம் பழகணும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மிதுன ராசிக்காரங்களுக்கும் அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும், நல்லா இருக்கட்டும். சரிங்களா? மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.